சா வெள்ளம் உடைக்க வருவதா அல்லவா திரும்ப கம்மலா மடை நடப்போம் உடங்க உடங்க எப்படி உடைச்சாங்க எழுநூற்றி நாங்கள் 25 வருஷமாக செஞ்சுக்கிட்டாங்க. வாராக்கள் வாங்க பள்ளக்காடு நேராக வந்து உள்ளுக்கு வாராக்கள் எப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ எவ்வளோக்கு சோளம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சோளத்தை நீங்கள் கூட கையால் பிச்சு உடச்சி இடத்துக்கு போகலாம். டிசம்பர் சீசன் டைம் 2ஆம் மாதம் முடியும். அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ இன்றைக்கி வந்து எப்பவும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். நேற்றைய நாள் எனக்கு யூனிவர்சிட்டியில் லெக்சர் இருந்ததால் போகணும் வந்து ஏர்லி மார்னிங்கே இந்த கேக் ஆர்டரை செய்வோம் வந்து செய்திருந்தேன். இந்த கேக் வந்து ஸ்பெஷலான க்ரியேட்டிவ் கேக் உண்டு. அதாவது லூடோ கேம் ஃபேவரட்டாக விளையாடுற ஒரு பாய்க்கு லூடோ தீம்லேயே கேக் ஒன்று செய்து கட்டியிருந்தாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பிரிண்டுகள்லேருந்து அப்படி ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே சாப்பிடக்கூடிய மாதிரி 100% எடிபிளாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது மாதிரி ஃபவுண்டனில் லூடோ போர்ட் மாதிரி ரெடி பண்ணினேன். இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கேக்கோட டொப்பில் தூக்கி வைப்பமென்ற ஐடியாவில் தான் இந்த மாதிரி செய்திருந்தேன். இந்த கேக் செய்கிறது வந்து என்ன பிஸ்னஸ்ன்றதை விட எனக்கு பிடிச்ச ஹாபி என்று சொல்லலாம். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீமுக்கு செய்ய சொல்கிற கேக்ஸை ரொம்பவுமே விரும்பி செய்வேன். அதோட பர்ஃபெக்டாக செய்து முடிச்சிடணுமெண்டு ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்வேன். இது மாதிரி 3Dயாக லூடோ போர்ட் செய்கிற நேரம் நம்ம செய்கிற கேக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லூடோ டிசைனையும் மெஷர் பண்ணி ஒவ்வொரு துண்டாக கட் பண்ணி அட்டாச் பண்ணினோம்னா ஈஸியாக இருக்குமென்று இதே மாதிரி செய்திருந்தேன். நார்மலாக கேக்ஸுக்கு வந்து டிசைனுக்கும் டெக்கரேஷனுக்கும் மட்டும்தான் ஃபவுண்டனைசிங் யூஸ் பண்ணுவேன். கேக்குக்கு கவர் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி பட்டர் க்ரீமில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் ஃபவுண்டனைசிங் வந்து ஸ்வீட் தன்மை கூடுதல் அடிக்கிறதால கேக்கில் கவர் பண்ணோம்னா சாப்பிட்ற நேரம் ஸ்வீட் கூடி திகட்டுற மாதிரி இருக்கும். அதால் மோஸ்ட்லி பட்டர் க்ரீமால் கவர் பண்ணிவிட்டு ஃபவுண்டனில் டிசைன்கள் மேக் பண்ணுவேன். கூடுதலாக வந்து எந்த சாப்பாடு இருந்தாலுமே ஹோம்மேட்ன்ற நேரம் ஒரு தனிப்பட்ட வரவேற்பு இருக்குமே. என்னென்னு சொன்னால் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது தான். ஸோ நானுமே அதுக்கேற்ற மாதிரி எங்களோட கஸ்டமர்ஸுக்கும் எங்கள்கிட்ட எடுக்க கேக் வந்து 100% சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும்னு கேக் பீட் பண்ணுறது தொடக்கம் டிசைன்ஸ் ஃபினிஷ் பண்ணுற வரையும் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்வேன். நம்ம லூடோ விளையாடுற மட்டையில் இருக்கிற அந்த 4 கலர்ஸுக்கும் ஃபவுண்டன் கட் பண்ணி ஒவ்வொன்றா வச்சுருந்தேன். அது பார்க்கறதுக்கு இப்போவே அழகாக லுக்காக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸுகள் பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் வார நேரம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுகளும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு கேக் எடுக்கிறவங்களும் ஃபுல் திருப்தியோடு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கேக்குமே வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஒருவங்களுக்கு தான். அதோட இந்த லூடோ போட்டையுமே வந்து இது மாதிரி வேறையாக செய்துட்டு கேக்கில் எட் பண்ணினோம்னா கேக் வந்து ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்குமென்னு தான் வேறையாகவே செய்திருந்தேன். இந்த லூடோ கேம் வந்து நம்ம எல்லாருமே விரும்பி விளையாடுற விளையாட்டு. இப்போ தான் சின்னாக்கள் வந்து ஃபோன் கேம்ஸ்ன்னு பிஸி ஆகிட்டாங்க. பட் 80s 90s கிட்ஸ் சின்ன வயசு விளையாட்டுகளில் முக்கியமான ஒன்று தான் இந்த லூடோ கேம். நாங்களும் சின்னத்தில் விளையாடுவோம். அதுலேயும் ஸ்பெஷலாக நோம்பு டைமில் எங்களோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். உண்மையாகவே இந்த கேக் செய்கிற நேரம் அந்த மெமோரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்து சின்ன வயசு மெமோரிஸ், அடுத்தது ஃபேமிலி கெதரிங் டைமில் செட் ஆகி விளையாடுறது, அடுத்தது கேம்ஸில் சின்ன சின்ன சண்டைகள், ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் வந்தது. இந்த லூடோ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடின எல்லாருக்குமே எப்படியும் ஒரு மறக்க இயலாத மெமோரிஸ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட மெமோரிஸையும் எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உண்மையாக சொல்ல போனால் நம்ம லூடோ கேம் விளையாடுற நேரம் லாஸ்ட் வின்னிங் டைமில் மூவிங் பண்ணுற மாதிரி லூடோ கேக்குக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங் டச் வந்து ரொம்பவுமே முக்கியம். வீடியோவில் பார்த்தாலே விளங்கியிருக்கும். கேக்கோட ஃபைனல் லுக்கில் வந்து இதுதான் கேக்கே அழகாக காட்டுது. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கிரியேட்டிவ் கேக் மாடல்ஸ் ஆர்டர்ஸ் வர நேரம் செய்யறதுக்கு ஒரு அலாதியான விருப்பம். வாவ், ஃபைனல் லுக் இந்த மாதிரி வரும்னு நானுமே எதிர்பார்க்கல. மாஷா அல்லாஹ்னு பர்ஃபெக்டாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. தென் கேக்கை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியே போயிருந்தோம். லெக்சர் வந்து ஈவினிங் 3 முடிஞ்சது. ஸோ அங்கேயே பக்கத்தில் நாங்கள் போயிருந்த இடம் வந்து ஒலிவில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை தாண்டி இருக்கிற அஷ்ரஃப் நகர் பள்ளக்காட்டு தான். நார்மலாக சீசன் டைம் விளையிற பழங்கள் எல்லாம் அந்தந்த சீசனில் சாப்பிட்ற நேரம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதுலேயும் நம்மளே போய் அறுவடை செஞ்சோம்னா சொல்லி வேலை வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே அவிக்க ஹச்சானம் சோளகமும் சீசன். நம்மளுடைய இந்த ஈஸ்டர்ன் சைட் பள்ளக்காட்டுக்கு போனாலே நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இப்போ நாங்கள் போயிருக்கிறது வந்து கச்சானும் சோளகமும் வாங்குறது தான்.
இது வந்து ஜனவரி ஃபெப்ரவரி தான் சீசன். ஸோ இந்த டைம் சும்மா வெளியில் அவுட்டிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமன்றதுல இந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எங்கே எப்படி என்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய ஏரியாவில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் பெரிய சான்ஸ் தான். இந்த கச்சாம்படுங்கிறத பார்க்கறதுக்கு முகமெல்லாம் இருக்கலாம், பட் நாங்களே நேரடியாக களத்தில் இறங்கி அந்த டைம் கிடைச்ச சந்தோஷம் சொல்லி வேலை என்னமோ நம்மளே நாட்டி பிடிங்கி கையில் எடுக்க மாதிரி ஒரு சந்தோஷம். உண்மைக்குமே இது வந்து ஒரு அழகான அனுபவம், நம்மளோட பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணுமென்று தான் இதை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து கச்சான் 1 ஏக்கர் காணியிலையும் சோளம் வந்து 2 ஏக்கர் காணியிலையும் செய்திருக்காங்க. ஸோ கச்சானை பிடுங்கி பார்த்துட்டு சோளம் உடைக்கிறதுக்காக அவங்களோட சோள சேனைக்குள்ள போயிருந்தோம். வாங்க வாங்க சோளம் எடுப்பேன். வீடியோவில் பார்த்தாலே விளங்கியிருக்கும், பச்சை பசையிலேருந்து சோள மரங்கள் சூழ வேறு லெவலில் இருந்தது. நம்ம கட்டுரையில் கவிதையில எல்லாம் இயற்கையை வர்ணிக்கிறதுக்கு சொல்கிற மாதிரியே இந்த சோள செடிகள் எல்லாம் காற்றில் ஆடி ஆடி எங்களை வரவேற்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. உண்மையாகவே இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நேரமுமே நம்மளோட வேலை டென்ஷன் அது எல்லாமே மறந்து ஒரு அழகான ரிலாக்ஸேஷனாக இருக்குமன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த மைண்ட் ரீஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் வந்து இயற்கைக்கு மட்டுமே இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அனுபவிச்சவங்க யாருமே இதை மறக்கவும் மாட்டாங்க, அவ்வளோ அழகான ஃபீலிங் அது. நானே கையால் இந்த சோளகத்தை உடைச்செடுக்கிற நேரம் உண்மைக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பாருங்க ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கேன்னு. இந்த மாதிரி உடைச்சி அறுவடை செஞ்சுதான் நம்மளுக்கு விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. தாங்க அப்போ ஷா இதில் வேணுமா அதில் வேணும்? இந்த சோளம் வந்து வெள்ளை சோள இனமாம், சிவப்பு சோளம் வந்து அடுத்த சேனையில போட்டிருக்காங்களாம். ஸோ அதையும் பார்ப்போம்னு தான் போயிருந்தோம். முன்னுக்கு பார்த்த மரங்களை விட இந்த சோள மரங்கள் நெடிய நெடியதா வளர்ந்திருந்தது.
உண்மையிலேயே ஒரு சில அனுபவங்களை வாயால் சொல்லி மட்டும் விளங்காது. இந்த சோளகத்தை உடைச்செடுக்கிற நேரம் ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இப்போ வீடியோவில் பார்க்குறது தான் அவங்க சொன்ன வெள்ளை சிவப்பு சோளகத்தில் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. வெள்ளம் உடைக்க வருவா அல்லவா திரும்ப கமலா முறை நடக்கும் உடங்க உடங்க எப்படி உடைச்சாலும் உண்மையாகவே என்ன கேட்டால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுன்னு சொல்லுவேன். இந்த அஷ்ரஃப் நகர் ரோட் வந்து மோஸ்ட்லி நம்ம அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பரிச்சயமான இடம் தான். இங்கே வந்து வாய்க்காலில் தண்ணி வர நேரம் இது மாதிரி சோளம் கச்சான் சீசன் டைமில் இந்த அஷ்ரஃப் நகர் பள்ளக்காடு எல்லாம் ஃபேமஸ் ஆகி நல்ல க்ரௌடாக இருக்கும். ரோடோரம் ஃபுல்லாக நிறைய மரங்கள், ஒரு பக்கம் வாய்க்கால், அழகான இயற்கை சூழ்ந்த ஏரியா இது. மோஸ்ட்லி நம்மளோட நிறைய பேர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகி போய் சமைச்சு சாப்பிட்றது வழக்கம். நாங்களுமே நிறைய தடவை போயிருக்கோம். பள்ளக்காட்டுக்கு வந்தாங்க சோளம் மேரத்துக்கு. கையாலே நாங்களே உடைச்சி திண்டு பார்த்து விரும்பி நம்ம ராஞ்சிட்டு போகிறோம். நல்லா லாஸ்ட் டிசம்பர் வெக்கேஷன் பெரிய லீவுகள் வந்தது. நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு ட்ரிப்புகள் எல்லாம் போய் வந்திருப்பீங்க. ஸோ இடையில் வர சின்ன லீவுகளுக்கு ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டேன்னு கண்டினியூவாக 4 நாள் லீவ் இருக்குது. ஸோ ஃபெமிலியாக செட் ஆகி பக்கத்தில் எங்கே சரி வண்டியில் போய் வரணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு சட்டப்படி பிளேஸ் ஒன்று தான் இது. அது ஊரில் வாங்குறது எப்படின்னா பால் வட்டி இருக்கு, மற்ற அந்த டேஸ்ட் இருக்கு. எங்கே எடுக்கிறாங்களா ஃபெமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகி கெதர் ஆகி சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க சமைக்கிறதுக்குரிய மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி நிழலான அழகான இடங்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோளம் கச்சான் எல்லாம் சீசன்ன்றதால அழகாக சாப்பிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி சோளச்சேனைக்கு போய் நீங்களே உங்களோட கையாலே உங்களுக்கு தேவையான அளவு சோளம் கச்சான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி அவடத்தையே அவிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் பீரியடில் அழகான ஒரு அவுட்டிங்காகவும் இருக்கும். அதோட வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா இருக்குமன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. மரன்னாங்க எப்படி இந்த எப்படி பாதுகாத்துறதுக்கு நீங்கள் இது மாரியோட குந்தோணும் காவலுக்கு குந்தோணும் மாரியோட பார்த்து குந்திக்கணும். யானை வருது ஆனை வருது வந்தால் வரைக்கணும், வந்த வெளியில் போட்டு வருது படி போட்டு வரைக்கணும். அது சரி. இது இப்போ எவ்வளோ நாள் இது? 2.5 மாதம். சரியா 2.5 மாதம். மழை இடத்துல சரிக்கணும். மழையில் அடிச்சு பிடிங்க, தண்ணி அடிச்சு அவனுக்கு போகணும். தண்ணி அடிச்சு பிடிக்கும். அது சரி. கோச்சூரில் ஏறிக்கணும் அவனுக்கு. நீ இப்போ இங்கே இருக்கல? அப்போ இருக்கு எங்கே இருக்கல? நம்ம ஊரில். அப்போ சொந்த இடம் இது? அதான் சொந்த இடம். இது குத்தகை. இது குத்தகை. அவங்களோட ஊர் அப்படி தான். அங்கே வெளியிருந்து பாருங்க செய்கிறதுக்கு. எவ்வளோ எத்தனை ஏக்கர் செஞ்சிருக்கீங்க? 3 ஏக்கர். 3 ஏக்கர்லாம் சோளம் கச்சான் சேர்ந்து. சோளம் கச்சான் 1 ஏக்கர், சோளம் 2 ஏக்கர். சோளம் 2 ஏக்கர். அது பங்கு அடிச்சிக்கின்ற இடையில அப்போ அது நஷ்டமா? அது 1 ஏக்கர் நஷ்டம். பா ஏன் அந்த வெள்ளம் பிரச்சனையாலே இல்லை? மழை இல்லாத பிரச்சனை பங்கு அடிச்சு. மழை இல்லாத பிரச்சனை இடையில மழை உண்டு இல்லையா? ஓ அதில் பங்கு அடிச்சு. சோளம் மதிய காலம் தானே? 2 மாதம். 2 முறையாக காலம் தான் கச்சான். அது சீசன் தானே, அது பிடுங்கணும். பிடுங்க விட்டா வேண்டாம், முத்தி போக முடியும். முளைச்சிடும். பிடுங்க மழை வந்து அப்போ பிடுங்க விட தெரியாது. காலை சம்பளம் கொடுங்க 2000 12 மணி கரையாக இருப்பாங்க விட்டு. இது பிடுங்கிறதுக்கு பிக்கிறதுக்கு ஒரு மறைக்க. இப்போ இது முடிச்சு விதைப்பில்லை. இப்போ அடுத்த வருஷம் தான் சீசன் உண்டு தானே? உண்டு.
10ஆம் மாதம் ஆ வேப்பம் மரப்பத்தாம் மாதம் வைக்க அப்படிதான் டிசம்பர் தான் சீசன் டைம் 2ஆம் மாதம் முடி சோளம் கொடுக்க 20 கொடுக்கும் 500 20 கொடுக்கும் நான் முன்ன கொடுத்து 15 நீ 22 கொண்டு நாங்கள் பழைய போட்டா சின்ன சின்ன கோயிலாக தான் கொடுத்து பழைய போட்டா அவர் பெரிய அந்த வெளியே தங்கக்கா அது சரி ஒரு வார வழியில 525 இது மாதிரி இல்லை 2ஆம் முறை 3ஆம் முறை நம்மளோட பெஸ்ட் தான் முடிக்கும் அதையும் அதே விலை தங்கக்கா வாராக்கள் எப்படின்னு சொன்னா நீங்க இப்போ எவ்வளவு சோளம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சோளத்தை நீங்க கூட கையால பிச்சு உடச்சி எடுத்துக்க போகலாம் அது பிரச்சனை 500 20 1-2 கூட தருவாங்க அது விளையாச்சு இப்போ நாங்கள் சோளம் பிக்கப் பண்ணுங்க அதுக்காக ஒரு 20 ஆகும்பா நாங்கள் சொல்ல 20 தான் கொடுக்குறோம் 20 சரி தாங்கண்டிச்சுன்னா அவளுக்கு 2 சோளம் கூட ஆகணும் இல்லை இல்லை அப்படி இல்லை எப்படின்னா அவளுக்கு 20 ஆகும் 20 அடுத்த காலையில் பாகியன் பண்ண 20 தான் ஏன்னா அவன் சட்டு வாய மாறக்கூடாது 20 ஆரம்பிட்டு ஆனால் நாங்கள் இப்போ பச்சை சோளம் உடச்சி திண்டு பார்த்தேன் நல்ல வந்தோம் இனிப்பு அந்த மாதிரி அது படத்தை 3 விதம் இருக்கு 1 படத்தை 2வது ஊட்ட 3வது நாளைக்கு ரைட் அதில் வைக்கிறதுங்கிற நாளைக்கு அந்த நாள் பிந்த அந்த என்னது பால் வத்துறேன்னு சொல்கிறேன் பால் வத்துறேன் சோளத்தில் ஃப்ரெஷ் அந்த டேஸ்ட் வராது கச்சனம் அப்படி தானே கச்சான் பிரச்சனை போட கச்சான் எவ்வளோ விற்கிறோன்னு 250 ரூபா கொடுக்க மாட்டோம் கொத்து 250 ரூபா ஒவ்வொரு கொட்டை அதை நாங்கள் விற்கிறோம் 2 கொத்து 1 கிலோ வரும் 1 கிலோ வரும் நாங்கள் என்ன ரெண்டாவது ஒவ்வொரு டைம் விற்போம் நைஜி பாய் தான் பிச்சு எடுப்போம் முத்திரை மண்ணை தான் நாங்கள் எடுப்போம் பிஞ்சல மரத்தில் ரிட்டர்ன் ஆயிடும் மரத்தில் என்ன சிறப்பு ஒன்றும் செய்யல உங்களுக்கு பிஞ்சு தந்து நான் என்ன செய்ய நாளை கூட்டம் திட்டுறதுக்காக அது கேஜி வராது தொழில் இல்லை உண்டா முத்திரை தான் கிடக்கும் பிஞ்சு வராது ஆனால் தப்பித்தவரை மறந்து வந்துட்டா அது ஒன்றும் செய்யலை மாமோட பேர் என்ன இல்முதி எவ்வளோ காலம் வச்சுருக்குது இது நாங்கள் இப்போ 25 வருஷம் இல்முத்தி நாங்கள் 25 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாரக்கள் வாங்க பள்ளக்காடு நேராக வந்து உள்ளுக்கு வெட்டுற ரோட்டு தான் வரும் உள்ளுக்கு வெட்டுறதோட முன்னுக்கு இருக்க பெரிய அந்த குப்பமாட்டுக்கு முன்னுக்கு வராது குப்பமா அந்த குப்பமாட்டு இருக்குது முன்னுக்கு அந்த குப்பமாட்டுக்கு முன்னுக்கு வந்தால் சரி வந்த இல்முத்தி நாங்கள் இருப்பார் வேண்டிய மாதிரி உங்களோட கையாலே பிச்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாங்க கொடுப்பாங்க அங்கே வாங்க நீ இந்த கஜா பிடுங்குறோம் நாங்கள் கஜானா பிடுங்க பிடுங்குறோம் நாங்கள் போடுற வேலை நிஜ வேலை பெரிய வேலை பிச்சை எடுக்கிறான் பிச்சு எடுக்கிறது ஒவ்வொரு தானே வைக்கணும் பராமரிப்பு எப்படியாங்க என்ன மடைக்கடை வந்து 2.5 மாதத்துக்கு மடையில் இந்த மருந்து அடிச்சு அப்படி இப்படி செய்யணுமா இல்லை சில டைம் மருந்து அடிக்க புழு அந்த புழு இதுக்கு தாக்க மாட்டான் கரையான் அந்த கரையான் பிரச்சனை வரல மண்ணு விளக்கரை வாங்க அப்படி நின்றுக்கிறேன் 2 மில்லி ஆய் வேணும்னு சொல்கிறீங்க அதான் கரையான் அடிச்சது கரையான் கடும் ஹார்ட் ஒர்க் அது பிச்சை எடுக்கிறதுன்றது இதுக்கு வந்து எக்ஸாக்டான லொக்கேஷன் சொல்லணுமெண்டா அஷ்ரஃப் நகர் ரோட்டால் போடுறவங்க நம்ம யானை பார்க்கறதுக்கு பள்ளக்காட்டு குப்பமேடுன்னு சொல்லி போவோம் தான் இன்னைக்கு கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவடத்துல வர ஃபர்ஸ்ட் ரோட்லேயே போனோம்னா முன்னுக்கு இருக்க தோட்டம் தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த இடம் இன்ஷால்லா இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமென்னு தான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தென் முக்கியமான ஒன்று லாஸ்ட் டிசம்பர் வெள்ளத்தில் அஷ்ரஃப் நகர் ரோட்டில் ஒரு சில இடங்கள் ரோட் பிளாக் ஆகி பெரிய வெஹிக்கிள் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ பெரிய வாகனங்கள் நிறைய பேர் செட் ஆகி போற நேரம் பாலமுனியிலிருந்து பள்ளக்காட்டுக்கு போற மாதிரி அழகான கார்பெட் ரோட் டிரெக்டாவே போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போறவங்க அந்த வேயை யூஸ் பண்ணலாம். அந்த ரோடை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நாங்க ரிட்டர்ன் போனது வந்து அந்த வேயால தான் போயிருந்தோம். இந்த ரோட் ஃபுல்லாவே வந்து தனி வயல்வெளி காட்சிகள் தான், பச்சை பசேலென்று கிரீனிஷா இருந்தது. சும்மாவே இது மாதிரி அழகான வயல் காட்சிகளை பார்த்தா அவடத்துல நின்றுவோம். இந்த இடத்துல இறங்கி பார்க்காட்டி எப்படி? ஸோ அவடத்துலயும் இறங்கி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு தான் வந்திருந்தோம். சின்னதா வந்து அவுட்டிங் பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமென்னு நம்புறேன். பிளான் பண்ணி தான் போகணுமென்றும் இல்லை. நாங்களும் வந்து எனக்கு வந்து லெக்சர் ஏர்லியா முடிஞ்சதால தான் போவோம்னு சொல்லி போயிருந்தோம். பட் உண்மையாவே இந்த மாதிரி அழகான ஒரு அனுபவம் கிடைக்குமென்று எதிர்பார்க்கவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் யாரு சரி ஒரு ஆளுக்காவது இந்த vlog யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல ட்ரெண்டிங்கான அழகான இடம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணின திருப்தியோட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.